மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் அழகமலை. அழகமலை என்ற பெயருக்கேற்றாற்போல் அங்கு காலை பொழுது வந்தாலே மேகங்கள் மலைகளை அணைத்துக் கொள்வது போல தெரியும். பறவைகளின் குரல், மண்ணின் வாசனை, வயல்களில் வேலை செய்யும் மனிதர்களின் உழைப்பு எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தை ஒரு அமைதியான உலகமாக மாற்றியிருந்தன. அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுவன்தான் ஆதி. ஆதி மற்ற குழந்தைகளைப் போலவே விளையாட விரும்பினான், கனவு காண விரும்பினான். ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டான். அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லை. சிறுவயதில் விதைக்கப்பட்ட பயம். ஆதி பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்த நாளிலிருந்தே அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. நான் இதை செய்ய முடியாது, எனக்கு வராது, மற்றவர்களெல்லாம் நல்லா செய்வாங்க. ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டால் பதில் தெரிந்திருந்தாலும் கையை உயர்த்த மாட்டான். நண்பர்கள் ஓட்டப்பந்தயத்திற்கு அழைத்தால் நான் மெதுவா ஓடுவேன் என்று பின்னால் நின்று விடுவான். ஒரு நாள் பள்ளியில் பேச்சு போட்டி. ஆசிரியர் சொன்னார், நாளைக்கு ஒவ்வொருவரும் வந்து மேடையில் 2 நிமிடம் பேசணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆதியின் வயிற்றில் ஏதோ சுருந்தது. அவன் மனதில் ஒரே குரல், நான் பேசினா எல்லாரும் சிரிப்பாங்க. அடுத்த நாள் மேடைக்கு பெயர் அழைக்கப்பட்டது. ஆதி. அவன் எழுந்தான், 2 அடிகள் முன்னே சென்றான். அவனின் கால்கள் நடுங்கின, குரல் வரவில்லை. முழு பள்ளியும் பார்த்து கொண்டிருந்தது. இவன் எதுக்கு வந்தான் என்று சிலர் சிரித்தார்கள். ஆதி கண்ணீர் துடைத்துக்கொண்டு மேடையிலிருந்து இறங்கினான். அந்த நாள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. நான் எதற்கும் தகுதியில்லை. தோல்விகளால் உருவான சுவர். ஆண்டுகள் சென்றன. ஆதி வளர்ந்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த பயம் மட்டும் வளர்ந்து கொண்டே போனது. பள்ளியில் சராசரி மதிப்பெண், விளையாட்டில் பங்கேற்பில்லை, பேச்சில் தயக்கம். அவனுடைய தந்தை ஒரு விவசாயி, அம்மா ஒரு எளிய கிராமத்துப் பெண். ஒரு நாள் தந்தை சொன்னார், ஆதி, நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும். ஆதி மெதுவாக சொன்னான், அப்பா, என்னால முடியுமா? அந்த கேள்வி தந்தையின் மனதை குத்தியது. என் மகனுக்கு தன்னம்பிக்கை இல்லையே. ஒரு சந்திப்பு வாழ்க்கையை மாற்றிய தருணம். ஒரு நாள் மழைக்கால மாலை. ஆதி மலைப்பாதையில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு வயதான ஒருவர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி. என்ன பையா, முகம் முழுக்க கவலை என்று கேட்டார். ஆதி முதலில் பேச தயங்கினான். ஆனால் ஏதோ ஒரு தைரியம் வந்து தன் வாழ்க்கையை முழுவதும் சொல்லிவிட்டான். அந்த முதியவர் சிரித்தார். பையா, உனக்கு திறமை இல்லைன்னு யாரு சொன்னா? ஆதி, எல்லாரும். முதியவர் மெதுவாக சொன்னார், இல்லை, நீதான் உன்னையே நம்பலை. மரக்கட்டையின் பாடம். அந்த முதியவர் ஒரு மரக்கட்டையை எடுத்தார். இதை கையால் உடைக்க முடியுமா என்றார். ஆதி முயற்சி செய்தான், முடியவில்லை. முதியவர் சொன்னார், இது உன் பயம். நீ இதை உடைக்க முடியாது என்று நினைக்கிற வரை அது உடையாது. பிறகு அவர் அந்த மரக்கட்டையை 2 நாள் வெயிலில் வைத்தார். 3வது நாள் உடைத்தார். எளிதாக உடைந்தது. நம்பிக்கைதான் வெயில், பயம்தான் ஈரம். அந்த வார்த்தைகள் ஆதியின் உள்ளத்தில் தீப்பொறியாக விழுந்தது. முதல் சிறிய வெற்றி. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். ஆதிக்கு பதில் தெரிந்தது. அவன் மனதில் 2 குரல்கள். சிரிப்பாங்க, முயற்சி பண்ணு. அவன் கையை உயர்த்தினான். குரல் நடுங்கியது, ஆனால் பதில் சரியாக இருந்தது. ஆசிரியர் சொன்னார், வெரி குட் ஆதி. அந்த ஒரு வார்த்தை. அது சிறியது, ஆனால் ஆதியின் வாழ்க்கையில் அது மிகப்பெரியது. தன்னம்பிக்கை வளர ஆரம்பித்தது. அதன்பின் ஆதி ஒரு முடிவெடுத்தான். நான் பயந்தாலும் முயற்சி செய்வேன். விளையாட்டில் பங்கேற்றான். பேச்சுப் போட்டியில் மீண்டும் நின்றான். தோற்றாலும் ஊடிவிடவில்லை. ஒவ்வொரு முயற்சியும் அவனுக்குள் தைரியத்தில் வளர்த்தது. பெரிய சவால். பள்ளி இறுதியாண்டு. மாநில அளவிலான இளம் பேச்சாளர் போட்டி. ஆதி தேர்ந்தெடுக்கப்பட்டான். பழைய பயம் திரும்ப வந்தது. ஆனால் அவன் கண்ணில் அந்த முதியவர் சொன்ன வார்த்தை ஒலித்தது. நம்பிக்கைதான் வெயில். மேடையில் நின்றான். முழு அரங்கம் அமைதியாகியது. ஆதி பேச ஆரம்பித்தான். ஒரு காலத்தில் நான் என்னையே நம்பாதவன். ஆனால் இன்று நான் இங்கே நிற்கிறேன். அவன் குரலில் உண்மை இருந்தது. அவன் வார்த்தைகளில் அனுபவம் இருந்தது. அரங்கம் முழுவதும் கைத்தட்டல்கள். வெற்றியும் உண்மையான பரிசும்.
ஆதி முதல் பரிசு பெற்றான். ஆனால் அவன் கண்களில் கண்ணீர். அவன் நினைத்தது பரிசை பற்றியல்ல. எந்த நாள் நான் என்னையே நம்ப ஆரம்பித்தேனோ அந்த நாள்தான் என் உண்மையான வெற்றி. முடிவு. உங்களுக்கான செய்தி. ஆதி இன்று பெரிய மனிதனானான். ஆனால் அவன் சொல்லும் ஒரே விஷயம், உலகம் உன்னை நம்புவதற்கு முன் நீ உன்னை நம்ப வேண்டும். இந்த கதையின் வாழ்க்கை பாடம். தன்னம்பிக்கை பிறப்பால் வராது, முயற்சியால் வரும். தோல்வி முடிவல்ல, பயிற்சி. உன்னை நம்பும் நாள்தான் உன் வாழ்க்கை மாறும் நாள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.